முஸ்லீம்களுக்கு மிகவும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் தான். ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம முஸ்லீம்களில் வந்து செல்வந்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து முஸ்லீம் மக்கள் பயன்படட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடங்களை வந்து அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி மதரசா கட்டுறதுக்கு, பள்ளிவாசல் கட்டுறதுக்கு, இந்த மாதிரி அவர்களுக்கு பயன்படுத்த வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. இதை வந்து சட்டவிரோதமாக வந்து இப்போ வந்து நம்ம அதை வந்து பொதுவுடைமை ஆக்கிட்டால் அவங்க என்ன வேணால் செய்யலாம். நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. இது வக்ஃப் போர்டு இருக்குன்னா, வக்ஃப் போர்டுன்னு ஒரு முஸ்லீம்களுக்கு அவங்க சமுதாய நலக்கூடம், அப்புறம் ஒரு மதரசா அந்த மாதிரி கட்டி அவங்களோட ஒரு கண்ட்ரோலில் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும். இது வந்து பொதுவுடைமை ஆக்கிட்டு அவங்க என்ன வேணால் செய்யலாம். இப்போ இவங்க கொடுத்ததோட நோக்கம் இல்லாமல் போயிடும். இப்போ இஸ்லாமியர்கள் வந்து அந்த இஸ்லாமியர்களுக்காக இப்போ வந்து சர்ச்சார் கமிட்டிலாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெரும்பான்மையாக இருக்கட்டும், சிறுபான்மை எல்லாத்தை விட தலித்தை விட இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சர்ச்சார் கமிட்டி சொல்லுது. அந்த லெவலில் சர்ச்சார் கமிட்டி சொல்லுது. அந்த மாதிரி இவ்வளோ இந்த வக்ஃப் போர்டு இந்த சொத்துலாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்தியாவிலேயே அதிகமாக சொத்து வந்து ரயில்வே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக அந்த வக்ஃப் போர்டில் தான் சொத்து இருக்குது. இவ்வளோ சொத்து இருந்தும் இந்த மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் 3 வேளை கஞ்சி சாப்பாடு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த நிலைமையிலையும் இந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பாவம் இல்லாமல் இது இல்லாமல் அதை வந்து அபகரிக்க பார்க்குறாங்க. அதனால தான் கிட்டத்தட்ட 233 ஓட்டுன்றது சும்மா கிடையாது. அவ்வளோ பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழக முதல்வர் கூட இதை வந்து எதிர்த்து இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு. இதை எதிர்த்து நாங்கள் வந்து வழக்கு போட போகிறோம் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு. இது முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மிக மிக பாதிப்புக்குரிய ஒரு சட்டம் தான். இதை நாங்கள் முஸ்லீம் மக்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இதை